என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, கொடுத்த வாக்குறுதியையும் தன்னிடம் சொன்ன விஷயத்தையும் மறந்து விடுவதுண்டு. ஏன் சிலர் அப்படி சொன்னேனா, எப்போது சொன்னேன், நீங்கள் எப்போது என்னிடம் சொன்னீர்கள் என்று கேட்பதும் உண்டு. 2014 ஒவ்வொருவரின் அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று மோடிஜி சொன்னார். அவர் ஜெயித்து வந்த பிறகு அதை பற்றி கேட்டபோது, நான் எப்போது அப்படி சொன்னேன், அதெல்லாம் ஜும்லா என்று சொல்லிவிட்டார்கள். அப்படித்தான் பலர் கொடுத்த வாக்குறுதிகளையும் தன்னிடம் சொன்ன விஷயத்தையும் மறந்து விடுவதுண்டு. ஆனால் ஒருவர் மட்டும் எப்போதும் எதையும் மறப்பதில்லை. தான் கொடுத்த வாக்குறுதியை மறப்பதில்லை, தம்மிடம் சொன்ன விஷயத்தையும் மறப்பதில்லை. அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். 40 வருடங்களுக்கு முன்பு குணச்சித்திர நடிகர் வி.கே. ராமசாமி சொன்னதை அவரே மறந்துவிட்ட போதும் அதை மக்கள் திலகம் மறக்கவில்லை. மறக்காதது மட்டுமல்ல, குணச்சித்திர நடிகர் வி.கே. ராமசாமியின் ஆசையை நிறைவேற்றியும் இருக்கின்றார். அது என்ன சம்பவம், வாருங்கள் சொல்கின்றேன். வி.கே. ராமசாமியே சொன்ன அந்த விஷயம் அவருடைய வார்த்தைகளிலே இங்கே சொல்கின்றேன். 1945களில் சென்னை வால்டாக்ஸ் ரோட் தியேட்டரில் நடிகர் வி.கே. ராமசாமி நாடகம் நடத்தி வந்தார். அவரது நாடகத்தை காண எம்ஜிஆர் அப்போது வந்து விடுவார். அவரும் நாடகங்களில் நடித்துக் கொண்டும் திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்துக் கொண்டும் இருந்த காலகட்டம் அது. ஒரு சமயம் காணும் பொங்கல் அன்று நாடகத்தில் நடிக்காமல் ஊர் சுற்றி பார்க்க போய்விட்டார் வி.கே. ராமசாமி. மறுநாள் நாடகம் பார்க்க வந்த எம்ஜிஆர், எங்கே நேற்று உங்களை காணுமே என்று விசாரித்தார். ஊரை சுற்றி பார்க்க போய்விட்டேன், ஆனா பாருங்க கோட்டையை மட்டும் பார்க்க முடியவில்லை. ஏன்னா போலீஸ் எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கான், சுட்டு புடுவானாம் கோட்டைக்குள்ள போனா என்று சொல்லி பயமுறுத்துறாங்க என்று சொன்னார் வி.கே. ராமசாமி. இது நடந்தது 1945. அப்போது எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்களில் சினிமாவில் நடித்து வந்த காலம். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சர் ஆனதும் அவரை மரியாதை நிமித்தமாக ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று சந்தித்து மாலை அணிவிக்க சென்றார் வி.கே. ராமசாமி. எம்ஜிஆர் அவரை ஆரவாரத்தோடும் அன்போடும் வரவேற்று சாப்பிட வைத்து பிறகு காரில் புறப்படும் போது தன்னுடைய காரிலேயே வி.கே. ராமசாமியையும் ஏற்றுக்கொண்டு கோட்டைக்கு கொண்டு சென்று அழைத்து சென்றார். கோட்டைக்குள் சென்று காரை நிறுத்திவிட்டு அவரை இறக்கி, இப்போது கோட்டையை சென்று அழகாக அமைதியாக சுற்றி பாருங்கள், உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று சொன்னதோடு ஒரு காவலரை அழைத்து இவரை கோட்டை காட்டி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை நானே மறந்துட்டேன். ஆனா எம்ஜிஆர் அதை அப்படியே ஞாபகத்துல வச்சிருந்தாரு. கோட்டையை சுத்தி பார்க்க போனேன், கோட்டையை சுத்தி பார்க்க உள்ள விடல, போலீஸ் இருந்தாங்க, சுட்டுடுவாங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு நான் எம்ஜிஆர்கிட்ட என்னுடைய ஆசையை அப்படி சொன்னேன். ஆனா அதை அவர் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு முதலமைச்சராக ஜெயிச்ச பிறகு நான் அவரை பார்க்க எதேச்சையா போகும்போது என்ன காரிலையும் கூட்டிட்டு போயிட்டு, இதுதான் கோட்டை, கோட்டையை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போ நான் சொன்னது மறக்காம அப்படியே அவர் மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கார். எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. இது என் நாடகத்தை பார்க்க அவர் வந்ததுக்காக எனக்கு கிடைச்ச மரியாதை. நாடகத்தை பார்த்து பாராட்டியதோடு என்னையும் என்னுடைய ஆசையும் இப்படி நிறைவேற்றினாரு சின்னவர் எம்ஜிஆர். இதுக்கு பிறகு அவருடைய படங்கள்ல எனக்கு நிறைய வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தாரு. நான் நொடிச்சு போயிருக்கும் போது எனக்கு உதவ முன் வந்தாரு, உதவியும் செஞ்சிருக்காரு என்று வி.கே. ராமசாமி அந்த பதிவில் சொல்லி இருக்கின்றார். இதுதாங்க எம்ஜிஆரின் தன்னம்பிக்கை, இதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம் என்று கூட சொல்லலாம். சிலருக்கு அவர்கள் விரும்பியதை திடீரென்று இன்ப அதிர்ச்சி கொடுத்து மகிழ்விப்பது எம்ஜிஆரின் ஸ்டைல் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.